இன்று நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலத்தில் டெல்லி அணியில் இருந்து விடுவிக்கப்பட்ட விக்கெட் கீப்பரும் கேப்டனுமான ரிஷப் பந்தை விலைக்கு வாங்க அதிக போட்டி காணப்பட்டது. இருப்பினும் இவரை லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 27 கோடி ரூபாய் கொடுத்து அணியில் எடுத்துள்ளது. அந்த அணியுடைய கேப்டனாக ரிஷப் பந்த் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில போட்டிகளாக ரிஷப் பந்த் அதிரடியாக ரன்கள் குவித்து வருகிறார். இதனால் அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் கொல்கத்தா அணியின் கேப்டனாக செயல்பட்டு அந்த அணி நடப்பு சீசனில் கோப்பை வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அந்த அணியுடைய கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். இருப்பினும் அவரை கொல்கத்தா அணி விடுவித்துக் கொண்டது. ஏலத்தின் போது இவரை அணியில் எடுப்பதற்கு டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. இதில் 26 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொடுத்து பஞ்சாப் கிங்ஸ் அணி ஸ்ரேயாஸ் ஐயரை அணியில் எடுத்துக்கொண்டது. பஞ்சாப் கிங்ஸ் அணியுடைய கேப்டனாக ஸ்ரேயாஸ் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிரடி பேட்ஸ்மேனான ஸ்ரேயாஸ் ஐயர் பல ஆட்டங்களில் சிறப்பாக கேப்டன்ஷிப் செய்து அணிகளுக்கு வெற்றிகளை குவித்துள்ளார். மிச்சல் ஸ்டார்க் கொல்கத்தா அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக இருந்தார். மிச்சல் ஸ்டார்க் கடந்த ஆண்டு நடந்த ஏலத்தின் போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் 24 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். தொடக்க ஆட்டங்களில் தடுமாறிய மிச்சல் ஸ்டார்க் பின்னர் சுதாரித்துக் கொண்டு சிறப்பாக பந்து வீசி அணிக்கு பலம் சேர்த்தார். குறிப்பாக இறுதிப் போட்டியில் இவரது ஆட்டம் பிரமிப்பாக அமைந்தது. இருப்பினும் இவரை கொல்கத்தா அணி இந்த ஏலத்தில் விடுவித்து இருக்கிறது. ஆஸ்திரேலியா அணியை சேர்ந்த பாட் கம்மின்ஸ் கடந்த ஆண்டு நடந்த ஏலத்தின் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் 20 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார். வேக பந்துவீச்சாளரான இவர் அணியின் கேப்டனாகவும் சிறப்பாக பங்களிப்பு செய்தார். கடந்த ஆண்டு ஏலத்தின் போது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மிச்சல் ஸ்டார்க் மற்றும் பாட் கம்மின்ஸ் ஆகியோர்தான் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர்களாக இருந்தனர். முதலில் கம்மின்ஸ் ஏலத்தில் எடுக்கப்பட்டார். அதற்கு அடுத்த சில நிமிடங்களிலேயே அவரது ரெக்கார்டை மிச்சல் ஸ்டார்க் முறியடித்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்று சுட்டி குழந்தை என்று ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்பட்ட இங்கிலாந்து வீரரான சாம் கரனை கடந்த ஆண்டு நடந்த ஏலத்தின் போது பஞ்சாப் கிங்ஸ் அணி 18 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு அணியில் எடுத்துக்கொண்டது. இடதுகை வேகப்பந்து வீச்சு மற்றும் அதிரடி பேட்ஸ்மேனாக விளங்கிய சாம் கரன் தனது ஆல் ரவுண்டர் திறமையால் அணிக்கு பலம் சேர்த்தார்.